இந்த உலகத்தை நான் பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம குழந்தையோட சேஃப்டி பற்றி நான் ரொம்பலாம் யோசிச்சது இல்லைங்க. பெரும்பாலும் என் குழந்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் தான் இருக்காங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்னு. ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள பாதிப்புக்குள்ளாக்குறவங்க எல்லாரும் ஒரு பயங்கரமான முகத்தோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கலாம், நல்ல குணமுடையவங்களா தன்னை போர்ட்ரே பண்ணிக்கலாம், ஏன் நம்ம நம்புற மாதிரியான மனுஷங்களா கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என் குழந்தைய ரொம்ப வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் கூட மட்டும் வச்சிருந்தாலும் அங்கேயும் சேஃப்டி இல்லை தானே. அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சேஃப்டி அப்படிங்கிறது எல்லார்கிட்டேருந்து என் குழந்தைய தள்ளி வைக்கிறது கிடையாது, என் குழந்தைக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான பவுண்டரியை சொல்லி கொடுத்து வளர்க்கறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு குழந்தை கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு தான் வளரணும். யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும். தன்னுடைய பாடியாகவே இருந்தாலும் யாராவது இது சீக்ரெட், இது ஒரு கேம் அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கக்கூடாது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க டிசப்பாயிண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும். இந்த விஷயத்த நான் என் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னால் அவங்க எனக்காக கேட்பாங்க, எனக்காக நிற்பாங்க, எனக்கு பனிஷ் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். நிறைய குழந்தைக்கு கரெக்டாக என்ன தப்பு நடந்துச்சுன்னு சொல்ல தெரியாது, பட் அவங்க பிஹேவியர்ஸ் மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க. ஒரு பேரண்ட்டாக அவங்களோட பிஹேவியரை லிசன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு சைலண்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, கோவப்படுவாங்க, ஒரு சில இடத்துக்கு வர மாட்டாங்க, தன்னைத்தானே ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுப்பாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸில் அது வெளிப்படும். நீ தப்பு பண்ணிட்ட, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இதுதான் உன் பனிஷ்மெண்ட், நான் சொல்கிறத மட்டும் நீ இந்த வீட்டில் கேட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம பேரண்டிங் பண்ணும்போது குழந்தைங்க ஒபீடியண்ட்டாக வேணால் நம்ம கண்ணு முன்னாடி தெரியலாமே தவிர லாங் டேர்மில் அவங்க ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணுற குழந்தைங்கள தேடுறதில்ல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிற குழந்தைங்கள தான் தேடி போகிறாங்க. உங்களால் உங்கள் குழந்தை சொல்கிறத எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாமல் லிசன் பண்ண முடியும்னா அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இன்னிலேருந்து உங்கள் குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க, அவங்களையும் நிறைய பேச விடுங்க. இந்த உலகம் ஸ்கேரியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலலாம் இல்லை, அவங்களுக்கு நம்மக்கிட்ட எதை வேணால் பாதுகாப்பாக சொல்ல முடியும் அப்படின்ற உணர்வு வரணுன்றதுக்காக மட்டும்தான். இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான், உங்களை பேனிக் ஆக்கணும் அப்படின்ற எண்ணத்தினாலலாம் கிடையாது. இப்பையும் உங்கள் குழந்தை உங்ககிட்ட சேஃப்டியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பவுண்டரிஸையும் சொல்லிக் கொடுத்து இமோஷனல் சேஃப்டியும் நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்கானவங்களாக மாறிடுவாங்க. இதை மட்டும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா நாம் அவங்கள 24/7 கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே அவங்கள பாதுகாப்பாகவும் வச்சுருப்பாங்க. எப்போ தேவையோ அப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக ஹெல்ப் கேட்பாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? நீங்களும் நான் சொன்னது கரெக்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேரண்ட்ஸோட இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. நன்றி.